ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன்ஸ் ரெசிபி வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சால மீன் குழம்பு. சால மீனை நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது சால மீன் ஒரு 1/2 kg. அப்புறம் ஒரு 2 பெரிய ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி, ஒரு லெமன் சைஸ் அளவு புளி, ஒரு 4-5 பல் பூண்டு, அப்புறமா ஒரே ஒரு குடம்புளி வச்சுருக்கிறேன். குடம்புளி நீங்கள் விருப்பப்பட்டு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அப்புறமா வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் மல்லி, வரமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரே ஒரு காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கிறேன் கலருக்காக. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். அப்புறமா நீங்கள் இந்த காஷ்மீரி சில்லிக்கு பதில் நார்மல் சில்லி கூட போட்டுக்கலாம். எனக்கான அந்தளவுக்கு காரம் தேவையில்லை, அதனால் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி சில்லி பவுடர்லாம் சேர்க்குறோம்ல, அதனால். அப்புறம் வெங்காயம் தக்காளியை நாம் இந்த அளவுக்கு வதக்கி எடுத்தால் போதும். ஏன்னா மறுபடியும் எண்ணெயில் போட்டு நம்ம வதக்குவோம். ஸோ அந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ காஃபி குடிச்சிட்டு அப்புறமா நாம் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி நுர தள்ளத்தில் சூப்பரான காஃபி. ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துட்டேன். அதுலேயே சும்மா ஒரு 2 பீஸ் தக்காளி, ஒரு 2 பீஸ் ஆனியனு அப்படி முழுசாக வச்சுருக்கேன். வதக்கணும் இல்லையா, அதுலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நாம் இப்போ வதக்கிடலாம் உடம்புக்கு. இப்போ நம்ம கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு மிளகு போட்டு வறுக்கிறோம். அப்புறமா நம்ம மல்லி போட்டு வறுக்கிறோம். ஏன்னா மல்லி மிளகு ஒன்றா போட்டு வறுக்கும்போது மிளகு வறுபட லேட்டாகும், மல்லி சீக்கிரமாகவே வறுத்துரும். ஸோ மல்லியை நாம் அதுக்கப்புறமா ஆட் பண்ணுறோம். மல்லியை ஆட் பண்ணி வறுத்துட்டு அப்புறமா அந்த ஒரே ஒரு காஷ்மீரி சில்லி இருந்தது, காஷ்மீரி சில்லியை போட்டு வறுக்கிறேன். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் நான் ஜீரகத்தை போட்டு வறுக்கிறேன். ஏன்னா ஜீரகம் போட்டதுமே கரிஞ்சிடும். ஸோ அதனால் நான் லாஸ்ட்டாக தான் போட்டு வறுக்கிறேன். இந்த மண் பாத்திரத்தை பார்த்திங்களா, அந்த சைடில் இருந்தே வெண்ணெயெல்லாம் வருது பாருங்கள். நான் எண்ணெயே ஊற்றலை. இப்போ நாம் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கும் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா மீன் குழம்பு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்தா நல்லாயிருக்கும். ரொம்ப சேர்த்துறாதீங்க, கசந்துடும். அப்புறமா நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா, பூண்டு வச்சுருந்தேன் இல்லையா, அதை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நாம் இந்த அரைச்சி எடுத்துருந்தோம் இல்லையா, இந்த வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணுறேன். நான் இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நாம் நல்லா இப்படி வதக்கின அப்புறம் தான் நல்ல ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் மீன் குழம்புக்கு. இப்போ நான் வத்தல் பொடி 2 ஸ்பூனு, அது நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் சின்ன ஸ்பூனுக்கு தான் எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம வறுத்தரைக்கோம்ல, அதுலேயுமே நல்லா பெப்பர் சேர்த்துருக்கோம், நல்லா காரம் இருக்கும். அப்புறம் மல்லித்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூளுமே அப்படி தான் கொஞ்சம் வறுத்தரைக்கிறதுக்கு எடுத்துருக்கோம், அதனால் அதுக்கு தகுந்த பார்த்து எடுத்துக்கோங்க. சின்ன ஸ்பூனுக்கு தான் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அப்புறமா குடம்புளி நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. அதில் ட்ரை ரோஸ்ட்டுக்கு வறுத்து வச்சுருந்தாலும் அதை நான் இப்போ பொடியாக அரைச்சி எடுத்துட்டேன். இந்தளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட மையாக கூட நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு போதுமானதாக தான் இருக்குது. ஸோ நான் இதை அப்படியே குழம்புல ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன். மீன் குழம்புக்கு நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும் இந்த மல்லியும் மிளகும். ட்ரை பண்ணி பாருங்கள், இதே மாதிரி பண்ணி பாருங்கள். நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், எப்படி வந்தது அப்படின்ட்டு. பார்த்திங்களா, நாம் அந்த பவுடரை ஆட் பண்ணணும், என்ன கலரில் ஆகிட்டுன்னு குழம்பு. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நாம் மீனை போட்டு விடலாம். அதில் எல்லா மீனையும் நாம் இதில் ஆட் பண்ணலாம். இப்போ நான் எல்லா மீனையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடலாம் நல்லா மீனை. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குழம்பு எவ்வளோ சூப்பராக கொதிச்சிட்ருக்குன்னு. உங்களுக்கு எப்படி இந்த குழம்பு வந்தது அப்படிங்கிறத எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் நாம் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது குழம்பெல்லாம் அந்த சைடெல்லாம் தெரிச்சிருக்கும். நம்ம அதை அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோன்னா நமக்கு அது பெருசாக டீப் க்ளீனிங் இருக்காது. நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள் குழம்போட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். நான் இதில் எந்த விதமான தேங்காய் எதுவுமே ஆட் பண்ணலை. ஆனாலும் குழம்பு பாருங்கள் நமக்கு எப்படி இருக்குன்னு. மீனுமே நமக்கு பிரியாமல் குலையாமல் வந்திருக்கு. நல்லாவே தான் நான் கொதிக்க விட்டேன். ஆஃப் பண்ணி விட்டுறேன். நான் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை தூவிட்டு அப்படியே விட்டுருதேன். அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் நம்மளோட குழம்பு எந்த அளவில் இருக்குது அப்படின்னு.
இப்போ நான் மல்லி இலை ஆட் பண்ணுறேன். மல்லி இலை இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்ட அப்புறமா குழம்பு எப்படி கொதிச்சிட்டே இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மீன் குழம்பு எப்படி வந்திருக்குன்னு செம்மையாக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க.